வணக்கம். இதழ் TNTRில் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் மங்களகௌரி சசிபிரபா. இன்று நடைபெறவுள்ள தேசிய ராணுவ வெற்றி தின நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் அரச அதிபர் மஹிந்த ராஜபக்சவிற்கு இதுவரை எந்தவொரு அழைப்பும் கிடைக்கப்பெறவில்லை என அவரது ஊடக செயலாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரச அதிபர் மஹிந்த ராஜபக்சவிற்கு இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கான அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உபாலி பன்னீலகே தெரிவித்த இந்த கருத்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். மக்களை திசை திருப்பும் வகையில் மஹிந்த ராஜபக்சவிற்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட சட்டத்தரணி மனோஜ் கமகே வழக்கமாக அரசு அதிபர் செயலகத்தில் இருந்தோ அல்லது பாதுகாப்பு அமைச்சில் இருந்தோ இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவித்தார். யுத்த வெற்றியின் 17 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய ராணுவ வெற்றி தின நிகழ்வு அரசு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பத்தரமுல்லையில் அமைந்துள்ள யுத்த வீரர்கள் நினைவிடத்திற்கு அருகிலே இன்று நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச நிறுவனங்களின் திடக்கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்படவுள்ளது. அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதான செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், கூட்டு ஸ்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சுற்றறிக்கையின்படி எதிர்வரும் மே மாதம் 31ஆம் நாள் முதல் அனைத்து அரச நிறுவனங்களிலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதும் பயன்படுத்துவதும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு மேலதிகமாக அரசு நிறுவனங்களுக்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகிக்கப்படுவதை தடுப்பதற்கு அனைத்து தலைவர்களும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சுற்றறிக்கைக்கு மேலதிகமாக கடந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையில் உள்ள விதிகளுக்கு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்தகைய அனைத்து அரச நிறுவனங்களும் 3R கருத்தாக்கத்திற்கு இணங்க செயல்பட வேண்டும் என, அதாவது கழிவுகளை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் ரீசைக்கிள் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். இந்த சுற்றறிக்கையானது சுற்றாடல் அமைச்சின் உடன்பாட்டுடன் வெளியிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் திருப்புமுனை பகுதியில் 65 வயதுடைய தாயை கொடூரமாக கொலை செய்ததாக அவரது 32 வயது இளைய மகளும் அவரது காதலன் என கூறப்படும் 25 வயதுடைய இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் அனுராதபுரம் நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஆஜராக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளில் உயிரிழந்த தாய் சுமார் 24 ஆண்டுகளாக வெளிநாட்டில் வீட்டுப் பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்ததாகவும் சமீபத்தில் நாட்டுக்கு திரும்பியதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் கொலைக்கு முன்னதாக தாயிடமிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியுள்ளதாகவும் அந்த பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு வெளிநாடு செல்ல திட்டமிட்டதுடன் இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய ரணவிரு நினைவு தினத்தை முன்னிட்டு அரச அதிபர் தலைமையில் பாராளுமன்ற விளையாட்டு மைதானத்தில் உள்ள ரணவிரு நினைவு தூவிக்கு அருகில் விசேட நினைவேந்தல் நிகழ்வொன்று இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்காக ஒத்திகை நடவடிக்கைகள் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஒத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறவுள்ள பிரதான நிகழ்வுக்கான ஏனைய ஏற்பாடுகள் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட சுமார் 35 பேர் கொண்ட குழுவினர் ஒத்திகை நடவடிக்கைகளுக்கும் அரச அதிகாரிகளின் கடமைகளுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அனுமதியின்றி ரணவிரு நினைவு தூவி வளாகத்திற்குள் நுழைய முயற்சித்துள்ளனர். இதன்போது அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் குறித்த முயற்சி
முறியடிக்கப்பட்டதுடன் அந்த இடத்திற்கு குழுமியிருந்த நபர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கைகளை நீதிமன்றத்தின் ஊடாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டுவர பல புதிய முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரான் சமீபத்தில் 14 அம்சங்களை கொண்ட சமாதான திட்டத்தை பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் பகிர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் பின்னணியில் அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் மீதான தடைகளை தற்காலிகமாக நீக்க ஒப்புக்கொண்டதாக ஈரானின் ஸ்தனிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விலக்கு இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை மட்டுமே அமுல்படுத்தப்படும் என கூறப்படுகின்றது. ஆனால் ஈரான் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அனைத்து தடைகளும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதையே வலியுறுத்தி நிற்கின்றது. அமெரிக்காவின் இந்த தற்காலிக விலக்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகிய புதிய மாற்றாக கருதப்படுகின்றது. இருப்பினும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக இதை உறுதிப்படுத்தவில்லை. அமெரிக்கா ஆபீஸ் ஆஃப் ஃபாரின் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் வழியாக எண்ணெய் மீதான தடைகளை தற்காலிகமாக விலக்க முன்வந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் உள்ள போர் நிறுத்தம் லைஃப் சப்போர்ட் நிலையில் இருப்பதாக எச்சரித்துள்ளார். ஈரான், லெபனான் உள்ளிட்ட முழு பிராந்தியத்திலும் போரை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நிற்கின்றது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசு 8000 படையினரை 16 JF-17 போர் விமானங்களையும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியுள்ளது. பாகிஸ்தான், சவுதி அரேபிய நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் படையினர் சவுதி அரேபியாவின் கிங் அப்துல் அசீஸ் விமான தளத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் LY-80, FM-90 மற்றும் அன்சா போன்ற நவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் சவுதி அரேபியாவின் வான்வழி பாதுகாப்பின் திறன் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஈரான், இஸ்ரேல் மோதலுக்கு பிறகு மேற்கு ஆசியாவில் அதிகரித்துள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க சவுதி அரேபியாவுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும். பாகிஸ்தான் பிரதமர் செடாஸ் ஷெரீப் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடனான தொலைபேசி உரையாடலில் சவுதி மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு முழு ஆதரவு அளிக்கின்றோம் என்று உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தான் விமானப்படை, கடற்படை மற்றும் நிலப்படை ஆகியவற்றின் சிறப்பு பிரிவுகள் சவுதிய படையினருடன் இணைந்து பணியாற்றுகின்றனர். IL-78 MP விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்கள் மூலம் தேவையான பொருட்கள் மற்றும் படையினர் சவுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை பாகிஸ்தான், சவுதி இரு நாடுகள் கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதாக, அதே சமயம் ஈரானின் தாக்கத்தை சமநிலைப்படுத்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து வரும் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.